ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் ஜிடி மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் தான். பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மேட்சாவே ஹோம் டீம் அட்வான்டேஜ் இதுல தான் மேட்ச் போயிருக்கு. இந்த மேட்சாவது அவே டீம் வின் பண்ணுவாங்களா, ஜிடி வின் பண்ணுவாங்களா? வாங்க இந்த ரிவ்யூல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போத் டீமும் ஸ்ட்ராங் தான். ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங் தான். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் சீசன்ல ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வீக்ல இருந்துச்சு லாஸ்ட் சீசன். இப்ப ஜிடியை பொறுத்த வரைக்கும் 2 சீசன் டேபிள் டாப்ல இருந்தாங்க. ஒரு சீசன் மட்டும்தான் 7th பிளேஸோ 8th பிளேஸோ போனாங்க. அதுக்கு அடுத்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 3rd பிளேஸ் வட்டாங்க சுப்மன் கில் தலைமையில. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ப்ராப்பரான டீம் தான் ஜிடி. இந்த ஐபிஎல் சீசன்ல ஒரு கன்சிஸ்டன்டான டீம் எதுன்னா அது ஜிடி தான். ஏன்னா அவங்க வந்த 4 வருஷத்துல 3 தடவை பிளே ஆஃப் போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். அந்த அளவுக்கு டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால வந்து இந்த மேட்ச் வந்து அவ்வளவு சீக்கிரமா ஒன் சைடா ஹோம் டீமுக்குலாம் போகவும் வாய்ப்பு கிடையாது. அது போக வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஸ், 2 டீமோட கேப்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க சேசையர், அங்க சுப்மன் கில். 2 பேருமே ஒரு T20ல தனக்கான இடத்தை நிரூபிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல்லே பிளேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம ஓடிஐல சுப்மன் கில் கேப்டன், சேசையர் கூட ஓடிஐ டீம்ல இடம் இருக்கு. ஆனா அவரால் வந்து T20 ஆட முடியல. T20 டீம்ல ஸ்குவாட்ல இடம் பிடிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டேலண்ட ப்ரூவ் பண்ணியே ஆகணும் இந்த சீசன். ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குது மேட்சிங்ஸ்னு, எப்படி ஆடுறாங்க மேட்சஸ்ன்னு பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே 3-3 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 டீமுமே 3-3 வின்னு. அது போக வந்து பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட்டிங் சர்ப்ரைஸ் பிச் தான். சும்மா அடிச்சு பட்டாலடி தடாலடி தான். போன சீசனு இந்த கிரவுண்ட்ல சூப்பரா பேட்டிங் ஆடினாங்க. சூப்பரா இருந்துச்சு பிச்சு. டாஸ் வின் பண்ற டீம் கண்ணை மூடிட்டு சேசிங் தான் சூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா வேற வழி தெரியல. ஏன்னா எந்த பிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ அதனால கண்டிப்பா சேசிங் சூஸ் பண்ண போறாங்க. மேட்சோட அட்வான்டேஜ் 1% அவங்களுக்கு கூட தான். ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா அது போக இந்த 2 டீமுமே ஈவனாவே ஆளுக்கு 3 மேட்ச் வின் பண்ணிருக்கிறதுனால இது ஒரு பேலன்ஸான ரைவல்ரி தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரில்லர் மேட்சா தான் இருக்கும் இந்த மேட்ச்.